வணக்கம். நான் எஸ்கே. நான் வந்துட்டு 23 போன வாரம் ஃபுல்லாக வந்து ரொம்ப எங்கேஜ்டாக அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவி. அது இல்லாமல் என்னோட ஜனநாயக கடமையை வந்துட்டு கண்டிப்பாக ஆற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்து ஓட்டு போட்டேன். நீங்களும் உங்களோட கடமையை வந்துட்டு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட எஃபோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போது சப்ஜெக்ட் என்ன வந்துட்டு இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. காலையிலேன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மதியம் போலன்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி ராஜா பேரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு நெல்சன் அப்படிங்கிற ஒரு யூடியூபரோட வீட்டுக்கு போயிட்டு மிரட்டி அவங்கள வந்துட்டு அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு வன்முறையில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காரு. அவரோட ப்ராடக்டை வந்துட்டு கேள்வி கேட்டதுக்காகவும் அந்த FSSAI அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு அவர் கேட்டதுக்காகவும் அவர் வீட்டுக்கு போய் படியேறி அவர் வீட்லேயே வந்துட்டு ஒரு கலவரம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி அவர் வந்து கிளியராகவே வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியோ இல்லை வந்துட்டு அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கிளியராகவே சொல்லிட்டாரு. இது கண்டிப்பாக வந்துட்டு கேஸ் ஆகும். இந்த கேஸை வந்துட்டு அவங்களே வந்து டீல் பண்ணிக்குவாங்கன்னு வைங்களேன். பட் நான் என்ன இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுறேன்னா, ஒரு கட்சியோடைய நிர்வாகியாக இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு தன்னோட ப்ராடக்டை வந்துட்டு சரியோ தப்போ ஒருத்தவங்க குறை சொல்ல தான் செய்வாங்க, ஒருத்தவங்க பாராட்ட செய்வாங்க. அந்த குறைகளை வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டே வந்துட்டு பேசி அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்டை வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் வந்து நம்மளால் அவங்களையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படிங்கிறத தான் அந்த மனுஷன் யோசிச்சிருக்கணுமே தவிர, இவங்க வீட்டில் போயிட்டு நீ ஏன் இந்த மாதிரி பேசுன, நீ ஏன் அந்த மாதிரி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதும், அங்கே போயிட்டு ஒரு பிரச்சனையை வந்துட்டு உண்டு பண்ணுறதும், இது வந்து ஒரு நடைமுறையிலேயே இல்லாத ஒன்று. பிரச்சனையை பூரா அவங்க சைடு வச்சுட்டு இந்த மனுஷன் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ண மாதிரி இவர் வீட்டில் வந்துட்டு பேசுறது வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்கதுன்னே வச்சுக்கோங்களேன். இதிலிருந்து நான் என்ன அனலைஸ் பண்ணுறேன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவரான திரு சீமான் அவர்களும் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க, தங்களுடைய நிர்வாகிகளுக்கும் சரி தங்களுடைய தொண்டர்களுக்கும் இவங்க என்ன மாதிரியான ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் வந்து பரவலாக பார்க்குற ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு நான் வந்து கவனிக்கிறேன். இதில் வந்து பர்டிகுலர் பர்சன் சீமானையை மற்றவங்களையெல்லாம் கூட விடுங்க. மற்றவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கட்சியோடைய நிர்வாகிகள், அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொள்ளாச்சியில் இல்லை வந்துட்டு உடுமலைப்பேட்டையில் நாம் தமிழருடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு கேட்டால் தெரியாது. இவங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்களான்னா தெரியாது. அவங்களுக்கு ஒரு வருமானம் போகுதா தெரியாது. எதுவுமே தெரியாது. இந்த ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சியில் இவங்க மற்ற கட்சியை வந்துட்டு ரொம்ப ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுறதும், கெட்ட வார்த்தைகளை பேசுறதும், மற்றவங்கள வந்துட்டு ரொம்ப அப்யூசிவாக வந்துட்டு நடத்துறதும் நிறைய வீடியோக்களில் வந்துட்டு நீங்கள் பைட்ஸில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நான் வந்து சீமானையே வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்க்கு வந்துட்டு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி மீட்டிங்கில் வந்துட்டு பேச போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு பேச போகிறாரு. கீழே ஏதோ ஒரு சண்டை, என்னன்னே விசாரிக்காம ஒருத்தர் வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு அடிக்கிறாரு. இது ஒரு சம்பவமாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரில் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. பிரபாகரன் மகன் வந்துட்டு உங்களை பற்றி ஒரு ஒரு குறிப்பு ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை வந்துட்டு ஒருமையில் வந்துட்டு பேசுறதும், அப்யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போகிறதையும் வந்துட்டு நம்ம ஒரு சில வீடியோங்களில் பார்த்துருப்போம். இன்னும் நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு மற்றவங்கள வந்து ஒருமையில் பேசவும், தன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த கோவத்தை வந்து இன்னொருத்தர் மேலே திணிக்கிறதும், அவங்கள வந்துட்டு கெட்ட வார்த்தையில் பேசுகிறதும், அவங்க கீழே இருக்கிற கட்சி நிர்வாகியான இன்னொருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு மேடையிலையும் வந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை வந்துட்டு பிரயோகம் பண்ணவும், இரட்டை அர்த்த வார்த்தைகளை வந்துட்டு பிரயோகம் பண்ணவும் நிறைய மீட்டிங்கில் பேசியிருப்போம். ஒரு அஜித்குமாரோட கேஸில் கூட அந்த நிக்கிதா அப்படிங்கிற பொம்பளையை வந்துட்டு அவர் என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். கருணாநிதி அவரை பற்றி என்ன மாதிரியான வார்த்தைகள் பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை வந்துட்டு அவரோட பொறப்பையே வந்து என்ன மாதிரி கேவலமான வார்த்தைகளை உச்சரித்து அந்த மனுஷன் பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்யூசிவ் பார்ட்டியாக தான் வந்துட்டு நாம் தமிழர் வளர்ந்துட்டு இருக்கே தவிர, இவங்களுக்கு வந்துட்டு செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு ஒரு 10% கூட கிடையாது. இவங்க கடைசி எலெக்ஷன் வரைக்கும் 8% வாங்கினாங்க. இனிமேல் வரக்கூடிய எந்த ஒரு எலெக்ஷன்லேயும் வந்துட்டு அவங்க தன்னிச்சையாக மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப 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 குறைவு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு எனக்கு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு இந்த நாம் தமிழர் கட்சி மேலே. ஏன்னா இவங்க சைடு வந்துட்டு கூண்டாஸ் இருக்க மாட்டாங்க,
இவங்க சைடு ரவுடி பசங்க இருக்க மாட்டாங்க, இவங்க வந்துட்டு கெட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சே தவிர, இன்னைக்கு அது வந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இவங்களோட இவங்களோட உண்மை முகமே வந்துட்டு இனிமேல் தான் தெரிய வரப்போகுதோ அப்படிங்கிறது வந்து என்னோட அனுமானமா இருக்கு. இனி வரும் காலங்கள்ல இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி அழிஞ்சுதா வாழ்ந்துதா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க நடந்துக்கிற விதமும் அவங்க கொண்டு போற அவங்களுடைய நடத்தைகளும் மட்டுமே தான் வந்துட்டு அவங்க கட்சியை வந்து ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு நிர்ணயிக்க போகுது. இது எல்லாம் போக நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், நாளைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு மிக முக்கியமான நாளாக தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு எலெக்ஷனையும் வந்துட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாவோ இல்லை வந்து ரொம்ப ஈகராகவோ நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கல. பட் நாளைக்கு நடக்க போகிற கவுண்டிங் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஈகராக நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது, தமிழக மக்கள் வந்துட்டு என்ன மாதிரியான மக்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க முடியும். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட பார்வையில் முதல் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நல்ல கட்சியாக தான் இருந்திருக்காங்க ஆரம்பிக்கும் போதோ இல்லை முதல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போதும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய நடத்தையும் செயல்பாடும் அவங்களுடைய மாற்றி மாற்றி பேசக்கூடிய அந்த நிலைப்பாடுகளும் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவங்கள தக்க வச்சுக்கவோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை வந்துட்டு உயர்த்தியோ காட்டுறதுக்கான வழிகளை வந்துட்டு அவங்க பின்பற்றலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இனிமேல் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த கட்சி என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்க போகுதுன்னு பார்ப்போம். பட் இந்த மாதிரியான அப்யூசிவ் கேரக்டரில் இருக்கிற யாருமே வந்துட்டு எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும், இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். திமுக, அதிமுக, தாவேகா, பாஜக, காங்கிரஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது பொருந்தும். இந்த மாதிரி அப்யூசிவ் கட்சிகள் வந்துட்டு மக்கள்கிட்ட நிலைச்சி இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு வரலாறு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இனிமேலும் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான சப்போர்ட் நேரோடு.